நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நான் மதிக்கும் வணக்கத்துக்குரிய எஸ்பிஎம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான என்னுடைய ரசிக பெருமக்களே, ஒரு 12 வருஷங்களாச்சு உங்களை சந்திச்சு பெரிய ஒரு அப்போ ஒரு படம் நல்லா போச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு வாட்டியும் 100 days 25 வீக்ஸ் எல்லாம் போச்சுன்னா அந்த வெற்றி விழா கொண்டாடுவோம். அப்போ நம்ம ஒருத்தர் சந்திப்போம், பார்ப்போம். இப்போ ஒரு 10-12 வருஷமாக அது நடக்கலை. எந்திரன் நல்லா போச்சு, பட் சில காரணங்களால் வெற்றி விழாவை அவங்க செய்யலை. அதுக்கப்புறம் இந்த உடனே இந்த கோச்சையான் அந்த கோச்சையெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக சரியாக போகலை. அதுக்கப்புறம் கபாலி நல்லா போச்சு, பட் சில காரணங்களால் நடந்த சில நிகழ்வுகளால் அது விழாவை அந்த சந்தர்ப்பங்களை கொண்டாட முடியலை. ஸோ அந்தந்த நேரத்தில் அது செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ செய்ய முடியலை, அதனால் சந்திக்க முடியலை. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் முதல்ல சந்திக்கணும்னு சொல்லி பண்ணும்போது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எல்லாரையும் பார்க்கலாம், ஒரு 5 நாள் எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் 8 பேராக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பண்ணும்போது அது பிடிக்காம, அது எனக்கும் பிடிக்கல. சரி, அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி அது ஒரு கட்டுப்பாடாக நம்ம ரசிகர்கள்னா யார், எப்படி நம்மளாலையும் ஒழுங்காக எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒத்தி வச்சு எனக்கும் இந்த 2.2 டப்பிங்கெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த படம் நெக்ஸ்ட் 28th ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த கதை விவாதம், அந்த கதை டிஸ்கஷன் அதெல்லாம் இருந்தது. அதனால உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அது கேன்சல் பண்ண உடனே அதுக்கு முன்னாலே அந்த ஸ்ரீலங்கா போகிறதா இருந்தது. அது சில காரணத்தால் போக முடியல. அதுவும் கேன்சல் பண்ணியாச்சு. உடனே சில ஊடகங்களும் சிலரும் ரஜினியை எதுலேயும் அவருக்கு ஒரு ஸ்திரமாக நிற்க மாட்டார், ஏதாவது கேன்சல் பண்ணிகிட்டே இருப்பார், மைண்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார், தயங்குறாரு, பயப்படுறாரு, அப்படியெல்லாம் பேசினாங்க, எழுதினாங்க. நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் எல்லாம் நிறைய தீர யோசிப்பேன். என் அளவுக்கு சிந்தனை பண்ணி ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னு தான் நான் முடிவெடுப்பேன். சில ப்ராப்ளம்ஸ் முடிவெடுத்த பிறகு தான் தெரியும் சில ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு நாம் கொஞ்சம் அதை பற்றி யோசிக்கணும். இப்போ தண்ணியில் நம்ம கால் வைக்கிறோம், கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலைங்கள்லாம் இருக்குன்னு. எடுத்து வச்ச கால் பின்னால எடுக்க மாட்டேன், கால் வச்சா என்ன ஆகும்? கால் எடுக்கணும். இந்த முரட்டு தைரியம் எல்லாம் இருக்கக்கூடாது. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்ரீலங்கை ஆகட்டும், இல்லை இது நம்ம போஸ்ட்போன் பண்ணது. ஸோ எனக்கு இன்னொரு இது இருக்கு. ரஜினி ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் அவர் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவார், ஏதாவது சொல்லுவார், படம் ஓடுறதுக்கு ஏதாவது யுக்திகளை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தால்
உங்களுடைய அன்பாக நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் அண்ட் தமிழ் மக்கள் இதுக்கெல்லாம் வந்து ஏமாற மாட்டாங்க. அவர் என்னமோ தெரியாது, ஏமாறுதல ஒண்ணுதான் ரொம்ப ஏமாறுறாங்க. அது இப்ப நான் சொல்ல விரும்பல. அதாவது அரிசி வெந்தாதான் சோறாகும், பணம் நல்லா இருந்தாதான் வெற்றி அடையும். நீ என்ன தலைகீழா கொட்டிக்கண்ணா அடிச்சா கூட ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னுடைய முத்துராம் சார் மாதிரி அண்ட் எல்லா பெரிய டைரக்டர்ஸுங்க, ப்ரொடியூசர்ஸுங்க நல்ல கதைங்க கொடுத்து, நல்ல திரைக்கதை அமைச்சு, நல்ல சாங்ஸுங்க பண்ணி, நல்ல கருத்துங்க சொல்லி, நல்ல படங்க கொடுத்துருக்கிறதுனால தான் நான் இப்போ கூட இங்க நிற்கிறேன். ஸோ அந்த படங்கள்ல அந்த நினைவுகளோட நீங்க வந்து டெஃபினெட்லி ரஜினி வந்து ஏமாற்ற மாட்டார், நல்ல படம் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நீங்க வந்து படத்துக்கு நீங்க அது வருவீங்க. அதுவும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அது செஞ்சிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொன்று சொல்றாங்க, முக்கியமா இந்த அரசியல் விஷயம் வரும்போது ரஜினி வந்து எதுவும் தயங்குவாரு, எதுவும் கரெக்டாக சொல்ல மாட்டாரு, ஜஸ்ட் ஃபேன்ஸுங்களுக்கு வந்துட்டு அந்த படம் பார்க்கறதுக்காகவே வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அப்படி வந்து அரசியல் மாயத்தை வந்து காட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு 21 வருஷத்துக்கு முன்னால ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லலாம். என்னுடைய மொழியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த சிரமத்தில் சில சூழ்நிலை காரணமாக நான் வந்து ஒரு கூட்டணிக்கு வந்து என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு வந்து என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களும் நான் ஆதரிச்ச அந்த கூட்டணிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அது ஜெயிக்கவும் வச்சாங்க. அப்போதிருந்து என்னுடைய பேர் அரசியலில் வந்து அரசியல் வந்து அடிபட ஆரம்பிச்சிடுச்சு. என்னுடைய ரசிகர்களையும் சில பேர் அரசியலில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டுட்டாங்க. இந்த 96 அந்த டயத்தில் சில அரசியல்வாதிங்க அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க, இவங்களும் அவங்கள பயன்படுத்திட்டாங்க. சில பேர் அதில் வந்து நிறைய பணம் கூட பார்த்துட்டாங்க. அந்த பூனை ருசி கண்ட மாதிரி அந்த ருசி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்த பிறகு அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்களும் அவங்கக்கிட்ட வந்து நாடுறது, அவங்க இவங்களை நாடுறது ஆதாயத்துக்காக. சில பேர் ஆதாயத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்றது. அதுக்காக நான் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். இல்லை நான் என்னமோ பெரிய ஒரு அரசியல் தலைவனோ இல்லை சமூக சேவகனோ ஒரு பெரிய ஆளோ எல்லாரும் வந்து என்னுடைய ஆதரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. நான் ஆதரவு யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், என் பேர் சொல்லி யாரும் வந்தால் யாரும் இது பண்ண வேண்டாம் சொல்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். அதுல வந்து சில ரசிகர்கள் வந்து நிறைய வந்துட்டு எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. நாமளும் இப்படியே படம் பார்த்து ரசிகர்களாக இப்படியே இருந்துடுறதா, நாம எப்போ நம்ம முன்னேறது, நமக்கு முன்னால பிறந்தவங்க எல்லாம் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு இனோவாவில் போறாங்க, அந்த வண்டியில் போறாங்க, இதில் போறாங்க, கவுன்சிலர் ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, மினிஸ்டர் ஆகிறாங்க. நாம எல்லாம் எப்போ எப்படி ஆகிறது, நாம எப்போ பணம் சம்பாதிக்கிறது, நாம எப்போ 2-3 வீடு வாங்குறது அப்படிலாம் லெட்டர் எழுதுறாங்க. சில பத்திரிகைகளையும் பேட்டி கொடுக்குறாங்க. தப்பில்லை, கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், ஒரு ஆசை இருக்கிறது தப்பில்லை. ஆனால் அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அது பார்த்தா எனக்கு வந்து வருத்தப்படுறதா, கோபப்படுறதா, சிரிக்கிறதா, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு நான் அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அந்த ஆண்டவன் கையில தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு. இந்த உடம்பு நான் சுத்தமாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், இதயத்தை தூய்மையாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அந்த ஆண்டவன் வந்து நான் ஒரு கருவி, அந்த ஆண்டவன் வந்து பயன்படுத்திட்டு இருக்கான். இப்போ நடிகனா பயன்படுத்திட்டு இருக்கான், நடிகனா நடிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு என்னமா பயன்படுத்துறானோ அவங்க என்ன பயன்படுத்தாலும் நியாயமா, உண்மையா, தர்மமா, மனசாட்சியோட பண்றேன். இப்போ நடிகனா நான் எப்படி பண்ணிட்டு என்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்கேனோ, மக்களை மகிழ வைக்கணும், பணம் அதிர்ஷ்டங்கள்ல அப்புறம்
அதுக்காக பண்ணணும். அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமா உண்மையா சத்தியமா அது பண்ணணும். அது எது என்னன்னு தெரியாது. அது கடவுள் கையில தான் இருக்கு. எல்லாரும் கடவுள் நம்ம மூலமா எல்லாமே கடவுள் தான் இது பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அதோடைய அறிவு நமக்கு தெரிகிறது. நீங்க எல்லாருமே கடவுள் இருக்கு. அதை நீங்க ஒரு கெட்ட காரியம் பண்ணும்போது கடவுள் மனசாட்சி சொல்லும் பண்ண வேண்டாம் சொல்லி அதை மீறி நம்ம பண்ணுவோம். பொய் சொல்லும்போது சொல்லும் நம்ம பண்ணுவோம். அது நம்ம கேட்டால் நம்ம பண்ண மாட்டோம். அது நமக்கே தெரியும். ஸோ என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இது கடவுள்கிட்ட இருக்கு. அது யாருக்கு எதிர்ஸ்டிங் இல்லை. இப்போ அந்த மாதிரி ஆசையா இருக்கிறவங்களுக்கு இப்பவே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி நான் அரசியல் எதிர்ஸ்டிங் வரல, அப்படி எழுதல அப்படின்னு சொன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன். நோய கூட விட மாட்டேன். ஆக இப்போ ஒதுங்கிடுங்க. ஏன்னா ஏமாந்துடுவீங்க, ஒதுங்கிடுவீங்க.